இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் கழிச்சு வந்தார். ரொம்ப இப்போ கைபேசியில் பேசி என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். பெரிய கூட்டணி உருவாக்குன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் பேசி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டீங்களே எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படின்னா அவர் மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வர்றேன். எங்கள் கட்சியில் சரி, இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிறவங்களும் சரி, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களும் இந்த மூத்த நிர்வாகிகள் கேட்டிங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டால் தெரியும். ஒரு முறை இல்லை, பல முறை ஜெயிலுக்கு போனோம், சிறைக்கு போனாங்க. மருத்துவரையாவும் சிறைக்கு போனார். ஆனால் அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு போனார்? அதோட எங்கள் மருத்துவரையா கிட்ட மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஐயா இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை எப்படி, சின்னையாவை எங்கள் மாவட்டத்துக்கு வர சொல்லுங்க, வெளியில் வர சொல்லுங்க. வெளியில் யாரையும் பார்க்கவே முடியல, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, கைபேசியில் தொலைபேசியில் பேசுனாலும் பேச முடியல, பார்க்க முடியல, அனுப்பிச்சி விட்டா தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. நீங்கள் எங்கள் மருத்துவரையாவுக்கு எனக்கு என்ன நல்ல மனசு இருந்தால் இதை செய்வீங்கன்னு பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, இளைஞர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தார். இளைஞர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், மகளிர் சங்கம், பல அமைப்புகள் இருக்குது. அதில் இந்த இளைய தலைமுறையினர் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாகணும். மருத்துவர் அன்புமணி மிகப்பெரிய ஒரு சக்தியை வளரணும்னு சொல்லி நானும் மருத்துவரையாவும் பேசணும். மருத்துவரையா பேசி மணி நல்ல திட்டமாக கொண்டு வருவோம்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு கிராம அளவில், மாவட்டம், ஒன்றிய, நகரம், பேரூர், கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லி ஐயாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். இந்த அமைப்பு பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 இடத்துல 2 இடத்துலையோ கூட்டம் போட்டு வாங்கன்னு தேதி கொடுக்க மாட்டார், வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இப்படி அவரை வளர்த்த வேண்டுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்ச அன்னைக்கு நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படியெல்லாம் அவர் கொண்டு போனோம். அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்கள் அப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறார். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நினச்சி பாருங்க. நான் அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுகிறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவரையாகிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீங்கள் அப்பாவை பார்க்காதீங்க, நீங்கள் தடையா இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு, குலசாமின்னு சொல்றாரு, ஜி.கே. மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சின்னு சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன இப்படியெல்லாம் வசைப்பாடுறாரு.